தாராபுரத்தில் பழைய இரும்பு கடையில் தீப்பிடித்து முற்றிலும் நாசமானதால் 3 லட்சம் ரூபாய் இழப்பு. அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆறுதல் கூறி பார்வையிட்டனர். தாராபுரத்தில் அதிகாலையில் 5 மணி அளவில் பழைய இரும்பு கடையில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இந்த கடையின் அருகே பைபாஸ் சாலை அமைந்திருப்பதால் அருகே அதிக அளவில் குடிபோதை ஆசாமிகள் இருப்பதாகவும் அப்பகுதியில் பீடி சிகரெட் குடித்துவிட்டு தூக்கி வீச்சு சென்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து 3 மணி நேரம் போராடியும் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. தண்ணீர் இல்லாத காரணத்தினால் பெரும் பரபரப்பு. சம்பவ இடத்தில் காவல்துறையினர், ஆய்வாளர் ரவி, SSI பெட்ரோல் முருகேஷ் அவர்களின் முயற்சியிலும் தண்ணீர் டேங்க் லாரிகளை வரவழைத்து தீயை அணைக்க முயற்சி செய்தனர். இது குறித்து தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் தொகுதி அமைச்சருமான ஆயுதிராவிடன் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் இரும்பு கடை பார்வையிட்டு இரும்பு கடை உரிமையாளர் ராஜராஜேஸ்வரியிடம் ஆறுதல் கூறி சேதாரம் மதிப்பு சுமார் 3 லட்சம் ரூபாய் இருக்கும் என்றும் கேட்டு தெரிந்து சென்றுள்ளார். அமைச்சருடன் நகர செயலாளர் முருகானந்தம், துணை செயலாளர் கமலக்கண்ணன், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞர் செல்வராஜ் உள்ளிட்ட கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிருபாகரன்.